ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி ட்ரேடு எடுக்கணும், இதில் எப்படி பணம் சம்பாதிக்கணும், எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும், இதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், வாட் இஸ் கால் அண்ட் புட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியணும் அப்படின்னா, இது நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இது பிஇசிஇன்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிறது யூரோப்பியன் மெத்தட், அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணது தான். சரிங்களா? அதை நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. எப்போதுமே ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் பர்டிகுலராக ஒரு அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசட் அப்படின்னா ஈக்குட்டி, நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே அசட், ஸ்டாக் மார்க்கெட்டில் அசட்னு சொன்னால் பர்டிகுலராக இருக்கிற கம்பெனி. இப்போ நீங்கள் டாடா ஸ்டீல் அதில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இன்றைக்கி அது 1300 அதனுடைய வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1300 ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இது மேலே போகும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா காலில் நீங்கள் பை பண்ணணும். அதே இது மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட்டில் பை பண்ணணும். இது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். 3 மாதம் வேலிடிட்டி இருக்கும். அதாவது ஒரு கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் அந்த மந்த் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும், கடைசி வியாழக்கிழமை, அதாவது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28. சரிங்களா? இன்றைக்கி இந்த 28ஆம் தேதி என்ன ஆயிருக்கு, வியாழக்கிழமை. ஸோ இந்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி ஆகும். நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஏப்ரல் மேல உள்ள கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கும். ஜூன் எடுக்கலாம். ஜூன் அடுத்த மாதம் லாஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்ப்போம் லைவாக வித் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். கால் இஸ் அன் ஆப்ஷன், கான்ட்ராக்ட் கிவன் த ஓனர் த ரைட் பட் நாட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் மேலே ஏறும்னு நினைக்கும் போது பை எடுக்கிறீங்க. இது நார்மல். சரிங்களா? இதுக்கு எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. இது என்ன நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அண்டர்லைனிங் அசட், அதாவது பர்டிகுலராக அந்த ஸ்டாக், சரிங்களா, டாடா ஸ்டீலுங்க ஸ்டாக் 1300 1400 போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலில் பை பண்ணுங்கள். சப்போஸ் இன்றைக்கி 1300 இருக்கிற அந்த ஸ்டாக் கீழே இறங்கும் 1200க்கு வந்துடும் அப்படின்னா புட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா பை எடுக்கணும். சார், பை எடுத்தால் கீழே இறங்குமே அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட லைவாக இப்போ பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லைவாக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? இங்கே ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற நேம்லாம் நிறையா சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாடா ஸ்டீல் டைப் பண்ணுங்கள். மேலே டாடா ஸ்டீல்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் லைவாக வந்துடும். சரிங்களா? இதில் வந்தோடனே ஆப்ஷன் செயின், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா? இது நிறையா உங்களுக்கு 1 by 1 போகும். அதனால தான் ரொம்ப பொறுமையாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பதட்டப்படாமல் அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டியும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எப்படி ஒரு கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஐவி வேல்யூ இதெல்லாம் இருக்கும். இந்த வேல்யூலாம் நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மணி அவுட் த மணி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இதில் பார்த்துருவோம். இது டிமேட் அக்கௌண்ட். சரிங்களா? நான் டாடா ஸ்டீலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டாடா ஸ்டீல் எவ்வளோ அப்படின்னா 1260 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ 1260 எங்கே இருக்குது? 1200 இருக்குது, 1220 இருக்குது, 1240 இருக்குது, 1260 இருக்குது. இப்போது மேலேருந்து இந்த 940, 960, 980 இதெல்லாம் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்னா இன்னான மணி, அதெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சு. இந்த சைடில் இருக்க உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே கால் ஆப்ஷன். சரிங்களா? இது இந்த மணின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லோ ஷேடோ அடிச்சிருக்குல, இது இந்த மணி. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி. அதாவது இந்த 1260க்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது கால் ஆப்ஷன். சரிங்களா? இது புட் ஆப்ஷனுக்குள்ளது. புட் ஆப்ஷனுக்கு உல்ட்டா. அதாவது நீங்கள் இதை இந்த மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அவுட்டில் இருக்கிறது இங்கே இந்த மணி குழப்பம். சரிங்களா? இன்னொரு வாட்டி எக்ஸாம்பிளோட நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? அப்போ நான் கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நான் 2 விஷயம் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, ஆல்ரெடி இன்னான மணியெல்லாம் இந்த மணின்னு சொல்லுவாங்க.
அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கலாம் 1260 ட்ராவல் ஆகிருக்கலாம், அது வந்து அட் த மணி. அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இப்போ வந்து நான் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். எவ்வளோ? 1260 வந்து நான் கால் ஆப்ஷன் என்ன நினைக்கிறேன், இந்த 1260 மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது, இந்த அசட்டில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த அசட்டை பேஸ் பண்ணி இதுதான் அண்டர்லைன் பண்ணப்பட்ட அசட். இந்த அசட் மேலே ஏறுமா கீழே இறங்குமாங்கிறது வந்து முழுக்க ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஸோ இன்றைக்கி 1260 இது 1250 போகும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டாடா ஸ்டீல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை சேர்த்து டைப் பண்ணுங்கள். 1260 அந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 மாதம் கான்ட்ராக்டும் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். சரிங்களா? அப்போ நான் இந்த மந்த் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இன்னையோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன எடுக்கலாம், மே வந்து அடுத்த மாதம் எடுக்கும். சரிங்களா? இப்போது இதில் காலும் இருக்குது புட்டும் இருக்குது. நான் ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஜூனுக்குள்ளதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த டாடா ஸ்டீல் இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் 1 வீக்காக சரிங்களா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிவுலேயே இருந்திருக்கு. சரிங்களா? இந்த 1 வீக் கீழே இறங்கி தான் மேலே ஏறி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கால் ஆப்ஷன் என்னவா ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். புட் ஆப்ஷன் அப்படின்னா மார்க்கெட் கீழே சரியும் போது நம்ம வந்து இதில் வந்து பை எடுக்கணும். இப்போ காலை பொறுத்த மட்டும் இந்த மார்க்கெட் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி பேஸில் க்ரீனாகவே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வீக்லி கான்ட்ராக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து எதுவுமே செக் பண்ண வேணாம். இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 58 ரூபாயில் இருக்குது. இது அகெயின் மேலே ஏறும்னு நினைக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷன். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் இன்றைக்கி வந்து நீங்கள் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 1 ஹவர் கேண்டில் போட்டுடுறேன். ஸோ 2 ஹவர் இருக்கட்டும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 கேண்டில் வரும். நான் இன்றைக்கி பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 54 நான் பை பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு வந்து 58 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக போயிருக்கும். சரிங்களா? புட் ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காலு, இது வந்து புட்டு. சரிங்களா? உங்களுக்கு வந்து இன்றைக்கி நடந்ததை பார்த்தா சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இது டோஜி ஃபார்மில் இருக்குது. இந்த 1 டே கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இதை விட்டுட்டு இந்த கேண்டில் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி. ஸோ நம்ம 27ஆம் தேதி என்ன நடந்திருக்கு, டாடா ஸ்டீலோட ஒரிஜினல் டாடா ஸ்டீல், அதாவது எந்த அண்டர்லைன் கான்ட்ராக்டை நான் எடுத்து காட்டலை. இப்போது இது க்ரீனில் இருக்குது. அப்போது இது இப்போ இந்த க்ரீனில் இருக்குன்னா என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து கான்ட்ராக்ட். இப்போ நான் உங்களுக்கு காட்டினா இந்த கால் ஆப்ஷனோட கான்ட்ராக்ட். இந்த கேண்டில் என்னவா இருக்குன்னு பாருங்கள், க்ரீனில் இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறும்போது கால் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா க்ரீனில் இருக்கும். சரிங்களா? இது புட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும் 1 டே கேண்டிலில். ஸோ இதுதான். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறும் போது புட்டு கீழே இறங்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது புட்டு வந்து என்ன ஆகும்னா மேலே போகும். அதனால் ரெண்டுமே பை தான். அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து கால் ஆப்ஷனை வந்து பை அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து லாட் சைஸில் தான் எடுப்போம். நீங்கள் எப்போதுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அன்னைக்கு வாங்கும் போது நம்ம 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் அப்படின்னு எடுப்போம். இது வந்து லம்சமான அமௌண்ட் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு லாட் சைஸ் அப்படிங்கிறது டாடா ஸ்டீலை பொறுத்த மட்டும் 425 தான் ஒரு லாட். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் மேலே ஏறும் அன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை கொடுத்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் 58 ரூபாலேருந்து இது 58.3 நீங்கள் வேணாம் 3 பைசான்னு எடுத்துக்க வேணாம், 30 பைசான்னு எடுத்துக்க வேணாம், 58லேருந்து 59 போகும்போது உங்களுக்கு 425 ரூபா ப்ராஃபிட் வரும். இது 58ல் இருந்து 60 போச்சு அப்படின்னா 850 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வேண்டும். இந்த கான்ட்ராக்டை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 24,650 ரூபா இருக்கணும். இது வந்து கால். புட் ஆப்ஷன் இங்கே இருக்கும்போது இதையும் நீங்கள் பை பண்ண, ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு நினச்சிங்கன்னா புட்டையும் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. அங்கே மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கிச்சு. இப்போ வந்து இது டாடா ஸ்டீலோட சார்ட்டை. சரிங்களா? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் என்ன நடந்திருக்கு டாடா ஸ்டீல் அப்படின்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு. நீங்கள் புட்டை போய் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது புட்டு கான்ட்ராக்ட். சரிங்களா? அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். இது க்ரீனில் இருக்கும். மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா
புட் வந்து மேலே ஏறும். அதனால தான் பை அப்படின்னு சொல்கிறோம். இரண்டுமே நீங்கள் பை பண்ணுறதா தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பாபாய், see you.